அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். முதலாவதாக குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்துடலாம் வாங்க. ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 280 ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 975 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்தபடி வாங்க குவைத்தோட தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 37 ஃபில்ஸ் ஆகவும் 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 295 ஃபில்ஸ் ஆகவும் 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 28 தினார் 907 ஃபில்ஸ் ஆகவும் 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 778 ஃபில்ஸ் ஆகவும் உள்ளது. அடுத்ததான் வாங்க குவைத் செய்திகள் உள்ள பெல்ல. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் மூலம் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குவைத் இந்தியா ஊடக ஒத்துழைப்பு மற்றும் பரிமாற்றத்தை ஆழப்படுத்த இலக்கு வைத்துள்ளன. மேலும் குவைத் செய்தி நிறுவனத்தின் தற்காலிக இயக்குனர் ஜெனரல் முகமது அல் மனாயும் குவைத்துக்கான இந்திய தூதர் டாக்டர் ஆதர்ஷ் ஸ்வைக்காவும் நேற்றைய தினம் ஊடக ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிகள் மற்றும் பல ஊடகங்கள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து விவாதித்தனர். நிறுவனத்தின் தலைமையகத்தில் நடந்த இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு உறவுகளை ஆதரிப்பதிலும் அவற்றை பரந்த எல்லைகளுக்கு தள்ளுவதிலும் ஊடகங்களின் பங்கின் முக்கியத்துவத்தை இருதரப்பினரும் விளக்கினர். கூனா மற்றும் இந்தியாவில் உள்ள ஊடக நிறுவனங்களுக்கிடையே ஊடக நிபுணத்துவத்தை பராமரித்துக் கொள்வதன் முக்கியத்துவத்தையும் ஒத்துழைப்பு மற்றும் கூட்டு பயிற்சிகளுக்கான பாலங்களை உருவாக்குவதன் முக்கியத்துவத்தையும் இந்த சந்திப்பு வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல குவைத் அதிகாரிகள் மாற்றுத்திறனாளி குடிமக்களின் மரணத்திற்கு பிறகு செய்யப்படும் கொடுப்பன அளவுகளை விசாரிக்கின்றனர். மேலும் மாற்றுத்திறனாளிகள் விவகாரங்களுக்கான பொது ஆணையம் இறந்த சுமார் 60 நபர்களை அடையாளம் கண்டுள்ளதாகவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவர்களின் பராமரிப்பாளர்கள் அவர்கள் இறந்ததை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்க தவறிவிட்டனர். இதன் விளைவாக அவர்களின் மாதாந்திர மாற்றுத்திறனாளி உதவித்தொகை உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சிவில் தகவல் ஆணையம் மற்றும் பொது மாற்றுத்திறனாளிகளுக்கான பொது ஆணையம் இடையே வழக்கமான தரவு பகிர்வு மூலம் இந்த கண்டுபிடிப்பு செய்யப்பட்டது. பகிரப்பட்ட தரவுகளில் இறந்தவர்களின் பெயர்கள் இருந்தனர். மதிப்பாய்வு செய்யப்பட்டதில் நிறுவனப்பட்ட விதிமுறைகளுக்கு மாறாக இந்த நபர்களுக்கு சொந்தமான கணக்குகளில் மாதாந்திர கொடுப்பன அளவுகள் இன்னும் டெபாசிட் செய்யப்படுவதை வெளிப்படுத்தியது. அதே போல 21 மது பாட்டில்களுடன் வெளிநாட்டவர் ஒருவரை கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அபுகாலிஃபா பகுதியில் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட மதுபானத்தை விளம்பரப்படுத்தி வைத்திருந்ததற்காக வெளிநாட்டவர் ஒருவரை அகமதி துப்பறியும் நபர்கள் கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்த 21 மது பாட்டில்களையும் அதிகாரிகள் கண்டுபிடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு வட்டாரத்தின்படி நேற்று முன்தினம் இரவு வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த துப்புரவு நபர்கள் ஒரு வாகனத்தின் மீது சந்தேகமடைந்தனர். அதிகாரிகள் காரை நிறுத்த முயன்றபோது ஓட்டுநர் தப்பிவிட முயன்றார். ஆனால் சிறிது நேர துரத்தலுக்கு பிறகு விரைவாக கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் வெளிநாட்டவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதே போல சமூக ஊடகங்களில் வெறுப்பு பேச்சை பரப்பியதற்காக குவைத் நாட்டவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய முன்தினம் சமூகத்திற்குள் பிரிவினையை தூண்டும் மற்றும் முரண்பாட்டை தூண்டும் நோக்கில் புண்படுத்தும் உள்ளடக்கத்தை கொண்ட காணொலியை சமூக ஊடகங்களில் பதிவேற்றியதற்காக குவைத் குடிமகன் ஒருவரை கைது செய்ததாக உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் அமைச்சகத்தின் கூற்றுப்படி அந்த நபர் மக்கள் தொகையில் ஒரு பகுதியை வேண்டுமென்றே குறிவைத்து பரப்பப்பட்ட காணொலியில் வெளிப்படையான அவமதிப்பையும் கேலியையும் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த காட்சிகள் ஆன்லைனில் பரவ தொடங்கிய பிறகு அதிகாரிகள் விரைவாக செயல்பட்டு அந்த நபரை கைது செய்ததாக தெரிவித்துள்ளனர். இது தேசிய ஒருமைப்பாட்டை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் நேரடி முயற்சியாக கருதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல குவைத் வெளிநாட்டு தொழிலாளர்களை பாதுகாக்க சட்ட மற்றும் டிஜிட்டல் சீர்திருத்தங்களை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் தனது வளர்ச்சி தொலைநோக்கு பார்வை மற்றும் நிலையான வளர்ச்சி
கணக்குகளுக்கு ஏற்ப தொழிலாளர்களின் உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் நியாயமான பணிச்சூழலை வழங்குவதற்கும் அதன் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை புதுப்பித்துள்ளது. மனித உரிமைகள் விவகாரத்துறையால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட வெளியுறவு அமைச்சகத்தால் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட கூட்டத்தின் போது இது நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மனித வளத்திற்கான பொது அதிகார சபை, குவைத் வர்த்தக மற்றும் தொழில்துறை சபை மற்றும் குவைத் தொழிற்சங்கத்தின் கூட்டமைப்புகள் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல நேற்றைய தினம் 20 பேரினுடைய குடியுரிமை ரத்தானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல அபுஃபத்ரா பகுதிகளில் புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் சாலை பராமரிப்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. அதே போல குவைத் பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட மோதலில் ஒரு மாணவி உயிரிழந்ததாகவும் மற்றும் அவரது சகோதரி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல அல் வஃப்ரா மற்றும் சஃபாக் சாலைகளில் முற்றிலும் மண் நிறைந்து காணப்படுது. நேற்றைய தினம் அடித்த மண் காற்றில் அதை முற்றிலுமாக தரை வழி போக்குவரத்துக்கான பொது ஆணையம் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அதை முற்றிலும் அகற்றுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னால் வரக்கூடிய வீடியோ பாருங்க. அடுத்ததா ஓட்டுநர்கள் கவனத்திற்கு இது பாத்தீங்க அப்படின்னா சஃபாக் மற்றும் அல் வஃப்ரா சாலைகள்ல அதிகப்படியான மண் நிறைந்து காணப்படுவதாகவும் அந்த பகுதியாக செல்லும் வாகனங்கள் மிகவும் கவனத்துடன் இருக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல இஸ்ரேல் மீது ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலின் போது 12 நாட்கள் மோதலில் 28 பேர் கொல்லப்பட்டதாகவும் அதில் பொதுமக்கள் 3000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தாக்குதல்களின் காரணமான 3238 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலிய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 23 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் 111 பேர் மிதமான காயங்கள் அடைந்துள்ளதாகவும் 2933 பேர் லேசான காயம் அடைந்துள்ளதாகவும் 138 பேர் கடும் பதற்றத்திற்கு சிகிச்சை பெற்றதாகவும் 30 பேரின் நிலை தீர்மானிக்கப்படாமல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் IDF படி ஈரான் கிட்டத்தட்ட 550 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சுமார் 1000 ட்ரோன்களையும் இஸ்ரேல் மீது ஏவுவதாகவும் தெற்கு இஸ்ரேலில் மின் நிலையம் ஹைஃபாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மத்திய இஸ்ரேலின் பல்கலைக்கழகம் உட்பட மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் முக்கியமான உட்கட்டமைப்பு தளங்களில் குறைந்தது 31 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தாக்குதல் ஏற்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஈரானுடனான போரில் விளைவாக சுமார் 31,000 கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் மற்றும் 4,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீயில் கருகியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதே போல் இஸ்ரேல் ஈரான் இரு நாடுகளுக்கிடையேயான மோதலில் 600க்கும் மேற்பட்டோர் பலியானதாகவும் 12 நாட்கள் நீடித்த இஸ்ரேல் ஈரான் மோதலில் இஸ்ரேலியர்கள் 28 பேர் பலியானதாகவும் ஈரான் தரப்பில் 610 பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் 4700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே மிக்க நன்றி. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.